ஹாய் வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா எம்எஸ்சியில் டிஎஸ்கே எம்ஐக்கு எதிரான மேட்சை ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். Buymode e-shopping application, one of the best online shopping app. Link in description. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஐபிஎல் 2025 ரச்சன் ரவீந்திராவை சிஎஸ்கே நம்பி ஆக்ஷனில் எடுத்தாங்க. ஆனால் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ நடக்கிற எம்எல்சி லீக்கில் ரச்சன் ரவீந்திரா பேக் டு பேக் 48, 44 ஸ்கோர் பண்ணி சிஎஸ்கே ஃபேன்ஸை வருத்தப்பட வச்சிருக்கார். இதனால் அடுத்த சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணுவாங்க. இப்போது வாங்க டிஎஸ்கேவோட வின்னிங் பாருங்க. நேற்று நடந்த மேட்சில் டிஎஸ்கே டாஸை தோத்தாலும் 175 ரன்கள் அடித்தாங்க. இதுக்கு மெயின் காரணமாக டெவன் கான்வே 64 ரன்னும் ஸ்டீவன் ஸ்டெர்மன் 53 ரன்னும் எடுத்து இந்த ஸ்கோருக்கு அடித்து சிஎஸ்கே ஜெயிக்க உதவி செஞ்சாங்க. ஆனாலும் பவர் பிளேயில் ஆடன் மில்லனோட பவரால் டிஎஸ்கே எம்ஐ கேப்டனோட ஓப்பனர்ஸை ரன் அடிக்க விடாமல் விக்கெட்ஸ்களை எடுத்தாங்க. ஆனாலும் மிச்சல் பேஸ்வாலும் மூணாம் பட்டேல் என்ற பிளேயரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு டீமே எடுத்துன்னு போனாங்க. எப்படியும் எம்ஐ ஜெயிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரேஸ்வெல்லோட ஃபேப் டு பர்சியோட கில்லியன் கேட்சால் பிரேஸ்வெல் அவுட் ஆனார். இதுக்கு பின்னாடி வந்த கேரன் பல்லாடு சிஎஸ்கே ஃபேன்ஸை பார்த்தாலே வெறிகொண்டு ஆடுவார். அவரை டேரன் மிச்சல் ரன் அவுட் மூலம் வெளியேறினார். இதனால் சிஎஸ்கே கடைசி ஓவரில் 9 ரன் டிஃபென்ஸ் செய்தால் வெற்றி பெறலாம் என்ற நிலை இருந்தது. 3 ஓவரில் 50 ரன் கொடுத்த டேரன் மிச்சல் கடைசி ஓவரை வீசினார். நல்ல பவுல் பண்ணி 3 ரன் வித்தியாசத்தில் டிஎஸ்கே ஜெயிக்க காரணமாக இருந்தார். இதனால்